Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது நியூ பார்ன் பேபிஸ்க்கு பாத்தீங்கன்னா மேக்கப் எப்படி பண்ண போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்கினா தான் வந்து மை வைக்கவே விடுவாங்க. அதனால் குளிக்க வச்சுட்டு நல்லா வந்து தூங்கிட்டாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி வந்து லோஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். நான் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஐப்ரோ பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கும் வைக்கிறதுக்கு. நான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டு வந்து நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வைக்கிறேன். ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு பெருசாக வச்சோன்னா அவங்க ஃபேஸ்க்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி ஐப்ரோவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராடாக வைக்கல, கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் தான் நான் வைக்கிறேன். நான் ஒரு சில பேபிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ராடாக வைப்பாங்க. அவங்க ஃபேஸ்க்கு அது செட் ஆச்சுன்னா வந்து அவங்க வைக்கலாம். பட் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் வைக்கிறது வந்து அவளுக்கு வந்து அவள் ஃபேஸ்க்கு அது செட் ஆச்சு. அதே மாதிரி வந்து ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இழுக்க வேண்டாம். அவங்களோட எட்ஜஸ் வரைக்கும் வச்சா மட்டும் போதும், அதுவே வந்து அழகாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு மேலே வந்து மை வந்து வைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வைக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நான் பேபிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அங்கே கண்ணில் வந்து மை வந்து வச்சு விடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து மை வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டிக்காக வைக்கிறாங்க. ஆனால் இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாகவே தெரியுது. அதே மாதிரி வந்து மேலே கொடுத்த மாதிரி கீழேயும் வந்து ஒரு லேயர் வந்து நான் கொடுத்துருக்கேன். கண்ணை கொஞ்சம் வந்து கீழே இறக்கி விட்டுட்டு ஒரு லேயர் மாதிரி வந்து கொடுத்து விட்டுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற கண்ணுக்கும் வந்து மேலேயும் கீழேயும் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அவள் வேறு வந்து ஏஞ்சிட்டா மறுபடியும் வந்து தூங்க வச்சுட்டு நான் வந்து வைக்க ஆரம்பித்தேன். பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி நான் வச்சு எடுத்ததுனால வந்து பட்ஸில் வந்து கொஞ்சம் மை வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதை நான் கவனிக்கலை, அது தெரியாமல் நான் வச்சுட்டேன். நான் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா மை வச்சு முடிச்சதுக்கப்புறமா குட்டியாக க்யூட்டாக வந்து திருஷ்டி போட்டு வைக்கிறேன். நான் கண்ணத்தில் வந்து அவளுக்கு நான் மை வைக்க மாட்டேன், அவளுக்கு அது செட் ஆகலை. அதனால் வந்து எப்போவுமே வந்து ஒத்தட்டுக்கு கீழே வந்து குட்டியாக வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். மை வச்சதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா மை வந்து அலையவே அலையாது, நைட் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து உடனே வந்து மை அழிஞ்சு போயிடும். பவுடரும் பார்த்தீங்கன்னா மைல்டாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பவுடரே வந்து போடக்கூடாது. நான் வெறும் லோஷன் மட்டும் தான் போடுவேன். மை வச்சதுனால வந்து நான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து கண்ணில் வந்து நான் வைக்கவே மாட்டேன். அவளுக்கு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி 2 பக்கமே தான் வைப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து மேக்கப் போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. பெண் குழந்தை இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் செய்கிறேன். நான் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்யூட்டாக வந்து ட்ரெஸ்ஸஸ் போட்டு பார்க்கணும், அப்புறம் வந்து மேக்கப் பண்ணி பார்க்கணும், ஜடை பின்னி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் வந்து கண்மை வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் யூஸ் பண்ணுங்கள். கண்ணில் வந்து மை வைக்கிறது நார்மலாக வீட்டில் இருக்கும்போது ஐப்ரோஸில் மட்டும் வந்து நீங்கள் மை வைங்க. அதுக்கப்புறம் வந்து கையில் கால்லலாம் வந்து ஒரு திருஷ்டிக்காக வந்து மை வச்சுட்டு அதுலேயே வந்து மைல்டாக வந்து பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், எங்களோட மேக்கப் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக வந்து ஒரு மேக்கப் பண்ணியே முடிச்சாச்சு பாப்பாவுக்கு. அவங்க வேறு நல்லா வந்து க்யூட்டாக அழகாக தூங்கிட்டுருக்காங்க. இவங்க ஏஞ்சதுக்கப்புறம் அவங்க லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்ச உடனே வந்து நான் உட்கார வச்சுட்டேன். இன்னும் வந்து தூக்கம் தெளியவே இல்லை, அரை தூக்கத்திலே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து பேபிஸ்க்கு மை வச்சு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஃபஸ்ட்டு பேபி வந்து பாயாக இருக்கிறதுனால என்னால் வைக்க முடியல. அவனுக்கு நான் ஒரு பொட்டு கூட நான் வைக்கல. நான் செகண்ட் வந்து கிஃப்ட் மாதிரி வந்து கிடச்சிருக்காங்க கேர்ள் பேபி. ஸோ அவங்களுக்கு நான் எல்லாமே பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இவங்களோட லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.